வணக்கம் மக்களே. அம்மா நம்ம வீட்டில் இருந்து எங்கள் பையன் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கேன். வெயில் கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்குது, கொஞ்சம் நேரம் நிழல் வருது, நிறைய மரம் இருக்குது. ரோடெல்லாம் நோண்டி போட்டு வச்சுருக்காங்க. ரோடெல்லாம் பார்க்குறீங்களா? இது இழந்த மரம், இழந்த பழம் மரம். பூவெல்லாம் பூக்குது, காய காணோம். காய வர விட மாட்டேங்குது. தேனீங்க நிறைய இருக்குது, கூடு கட்டிடுது. தேனை உறிஞ்சிட்டு போல் காயே வர மாட்டேங்குது. எங்கள் பையன் வீட்டு பக்கத்தில் இது இழந்த மரம். இந்த இடத்துலலாம் காடை நிறையா இருக்கும், காடைங்க இருக்கும், காடை கோழிலாம். ஆனால் பிடிக்க முடியாது. ஊருக்குள்ளே முடித்து வீடெல்லாம் வந்துருச்சு. எல்லா வீட்டையும் பார்த்துக்கிட்டுங்க. புரியுதா? இந்த இடத்துலலாம் நிறைய மருந்து செடிகள் நிறைய இருக்குது. யாருக்குமே தெரியல, இந்த ஊரில் ஆள் இல்லைல்ல, அதனால் அவங்களுக்கு தெரியவும் இல்லை. நிறைய செடிகள் இருக்குது. அது பேர் என்ன, முடக்கத்தான் இருக்குது பாருங்கள். இங்கே எப்படி முடக்கத்தான் இதுக்குள்ளே இருக்குது. எடுத்துக்காட்டவா? முடக்கத்தானே இப்படியே பறிச்சுக்கிற வேண்டியதுதான். இதெல்லாம் முடக்கத்தான் செடி. தனியாக இருக்குல்ல, அந்த நம்ம வெடித்து விளையாடுவோம்ல, அது கூட இருக்குது இதில். இந்த முடக்கத்தானில் முத்தி போன விதைகள்லாம் இருக்கும் நிறையா. அங்கே காணோம், அந்த இருக்குது. இங்கே பார்த்தீங்களா? இதை டப்புன்னு அப்படி உடைக்கலாம். பட்டாசு வெடிக்கிறது பிள்ளைங்கள்ட்ட சொல்லி குழந்தைங்கள்லாம் விளையாடுங்கள்ல. நான் அப்போல்லாம் சின்ன பிள்ளைல நிறைய விளையாடும். இதை பிச்சு இப்போ நான் பிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் பிச்சு எடுத்துகிட்டு போய் உடச்சி ரசம் இல்லை துவையில் எதுனா அரைக்கலாம். எடுத்தாச்சு, கொஞ்சம் எடுத்தாச்சா? மேலாப்பில் எடுக்கணும். அதாவது நாய்கள்லாம் வரும், அது சாவெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம மேலே குடி பறித்தோன்னா தைரியமாக சாப்பிட்லாம். கோழிங்க, குட்டி குட்டி கோழிங்கெலாம் வரும். பட்டர்ஃப்ளை பறக்குது, பறக்குது என்னை சுற்றி. அவ்வளோதான். அங்கே தான் செகண்ட் ஃப்ளோர்னால் இங்கேயும் செகண்ட் ஃப்ளோர், இங்கே தான் செகண்ட் ஃப்ளோர்னால் அங்கேயும் செகண்ட் ஃப்ளோர். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே நம்ம மாடி தோட்டத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துருவோமா? வெயில் அடிக்குது. செடி தெரியுதா? மிளகாய் செடியில் மிளகாயே வரமாட்டேங்குது. பூ மட்டும் பூக்குதுப்பா. இந்த மாதிரி பூலாம் நிறையா இருக்குப்பா, ஆனால் காயே வரமாட்டேங்குது. கொட்டி கொட்டி போகுது. பூவெல்லாம் பூத்து கொட்டி போகுது. வெண்டைக்காய் அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வருது. வெண்டைக்காய் காய்ச்சி முடிச்சிருச்சு, காயெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி க்ளீன் பண்ணோம். தரையை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நானும் என் மருமகளும் சேர்ந்து நேற்று பண்ணிட்டோம். இன்றைக்கி எல்லாத்தையும் ஓரம் கட்டி அடுக்கணும். பீர்க்கங்காய் செடியில் ஒரே பீர்க்கங்காய் வந்திருக்கு பாருங்களேன். அது ஒழுங்காக வருதா? 10 பீர்க்கங்காய் காஞ்சி போச்சு. வந்து காஞ்சிருச்சு. இதோ இங்கே ஒன்று நின்றுச்சே, இது ஒரு பீர்க்கங்காய் வந்திருக்கு. வெண்டைக்காய் இங்கே பாருங்க, வெண்டைக்காய் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பூவில் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு வெண்டைக்காய். உடச்சிடலாமா? இது பெருசாகிடுச்சு. இதை உடச்சி எடுத்துக்கிடலாம். எல்லாம் வெறும் வாயிலே சாப்பிட்றாங்கப்பா. வெண்டைக்காவை உடச்சி எடுத்து கொடுத்துட்டோம்னா கடித்து சாப்பிட்ருவாங்க. வேகமாக பச்சையாகவே சாப்பிட்ருவாங்க. இந்த வீட்டில் சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லதில்ல. அதே மாதிரி பாவக்காய், இங்கே ஒரு பாவக்காய் குட்டியாக வருது. வந்த பாவக்காயெல்லாம் பழுத்துருச்சு. தெரியுதா? பாவக்காய் குட்டியாக இலை மறைக்குது. பந்தலிலே பாவக்காய் தொங்குதடி லோலாக்குன்ற மாதிரி ஒரே ஒரு பாவக்காய் இருக்குது. மீதியெல்லாம் பழுத்துருச்சு. பார்க்கலாம் எவ்வளோ வருது, எப்போ வருது, நிறையான்னு பார்ப்போம். அப்படியே காஞ்சிச்சு, ஆனால் நல்லா தலையுது. மேலே போக போக நல்லா இருக்குது இலையெல்லாம், ஆனால் கீழே காஞ்சி போயிருக்குது. இனிமேல் தான் தண்ணி, வெயில் அடிக்குது, அதனால் ஈவினிங் தண்ணி ஊற்றிக்கிடலாம். இது வாட்டர் மெலன் செடி. இது என்ன கதைன்னு தெரியல. இது எப்போ காய் விடும்? எல்லாம் மெயில் காய் பிஞ்சு பூ தான் பூக்குதான், ஃபீமேல்லாம் வரலையாம். பார்க்கலாம், வர்றப்ப காய் கிடைக்கும்ல நமக்கு.
எப்போ வரப்போதோ தெரியல, பார்ப்போம். அதான் கத்திரிக்காய் கொஞ்சம் அப்படியே இதாகுது, எடுத்துட்டு வேறு காய் போடலாம், வேறு இது அப்படியே கட் பண்ணி விட்டுறலான்னு பார்க்குறேன். கத்திரிக்காய் பூச்சி, வெள்ளை பூச்சி வருது, மாவு பூச்சி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நிறைய வந்துருச்சு. அதனால் கட் பண்ணிட போகிறேன் எல்லாத்தையும். இந்த கத்திரிக்காவை வேற வைக்கலாம். அப்படியே லெமன் செடி, மல்லி செடியில் மல்லிப்பூலாம் இருக்குது. லெமன் பார்த்திங்களா, லெமனில் வந்து நல்லா இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு லெமனு. அப்புறம் அதில் போய் ஒரு தக்காளி செடி வந்துடுச்சு. பிச்சு போட மனசு வரலை. சரி பொறுமையாக பண்ணிடலாம், எப்படின்னா தனியாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி மல்லி செடியில் நிறைய கிளைகள் வந்துடுச்சுப்பா. இப்போலாம் மல்லி செடியில் கிளைகள் விடுது. இதில் வந்து பூக்கள் இருக்குது, நிறையா பூ பூத்துச்சு. பறிக்கல, போல பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன். பூ இருக்குது. அப்புறமா பூவை பறித்து கட் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா நிறைய கிளைகள் வரும். எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து என்னன்னு பார்த்துருவோமா. நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு வச்சுருக்காங்க ரெடியாக. சிக்கன் ஃப்ரைட் ரைஸு பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கட்டுறதுக்கு இங்கே கட்டியாச்சு. அப்படியே சால்விக்கு ஃப்ரைட் ரைஸ், இதில் வந்து தாராவுக்கு, பாப்பாவுக்கு, எல்லாருக்கும் கட்டியாச்சு. நீங்கள் எங்களுக்கும் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியது தான். அவங்களுக்கு ஸ்கூலில் போய் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்ருவோம்.